சேலத்தில் அரசு கல்லூரி மாணவ விடுதியில் மாணவர்களிடையே கடும் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த அதிர்ச்சி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். भैया ने ना ஒரு குரூப் பிபிஏவா பிபிஏனா என்ன தெரியுமா உனக்கு பிகாம் கோஆபரேஷன் நவீன் தெரியுமா தெரியும் ஒரே நிமிஷம் गाय தெரியும் गाय பாய் ஏய் அமலடா காட்டி போடமே இல்லடா ஏய் அமலடா ஏய் பையா சேலத்தில் அரசு கல்லூரி மாணவ விடுதியில் மாணவர்களிடையே கடும் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கி கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் தீபிகா. சேலம் மரவநேரி பகுதியில் அரசு மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படிப்பை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணி அளவில் ஃப்ரீ ஃபயர் கேம் மாணவர்கள் விளையாடி உள்ளனர். அப்பொழுது அதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கல்லூரி மாணவர்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு தரப்பு மாணவர்களுக்கு ஆதரவாக வெளியில் இருந்து ஒரு சில நபர்கள் உள்ளே சென்று கல்லூரி மாணவர்களை தாக்கியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த அஸ்தம்பட்டி காவல்துறையினர் அரசு விடுதிக்கு சென்று மோதலில் ஈடுபட்டவர்களை தடுத்துள்ளனர். தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட செல்போன்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விடுதியில் காப்பாளர் எப்பொழுதும் இருப்பதில்லை. அதே போல எந்த ஒரு பாதுகாப்பு கட்டுப்பாடும் இல்லை. யார் வேண்டுமானாலும் உள்ளே செல்லலாம் என்ற ஒரு நிலை உள்ளதால் இது போன்ற மோதல் ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மோதல் குறித்து அஸ்தம்பட்டி உதவி காவல் ஆணையர் அஸ்வினி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட்டில் அரசு விடுதியில் மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே விடுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதல் காரணமாக விடுதி காப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தற்பொழுது புதிதாக வந்துள்ள விடுதி காப்பாளரும் பணிக்கு வராமல் இருப்பதுதான் இது போன்ற மோதல் போக்குக்கு காரணம் என்ற மாணவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த மோதல் தொடர்பாக மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் ஜெயக்குமார் விசாரணை நடத்தி வருகின்றார். மோனிகா.